ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டண மாற்றம், புதிய விலைப்பட்டியல் அறிவிப்பு. 1/8/2026 முதல் என்ன வகையான கட்டணங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது? பொதுமக்கள் இதன் மூலமாக பயன்பெறக்கூடிய வகையில் இந்த புதிய விலைப்பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா? குறிப்பாக முன்பு வாங்கப்பட்டதை விட அதிகரிக்கப்பட்டுள்ளதா, குறைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் என்ன வகையான கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன? இந்த கட்டண மாற்றத்தின் மூலமாக புதிதாக விலைப்பட்டியல் உடைய விவரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். தபால் கட்டணம் 1ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட உள்ளது. 24 மணி 48 மணி நேர விரைவு சேவைக்கு புதிய கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தபால் துறை விரைவு தபால் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை அறிவித்துள்ளது. மேலும் முதல் முறையாக ஆவணம் மற்றும் பார்சல் ஆகியவற்றிற்கு தெளிவான வரையறைகளையும் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் வருகிற 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. இந்த புதிய விதிகளின்படி மறு விற்பனை மதிப்பு இல்லாத கடிதங்கள் மற்றும் அச்சிடப்பட்ட ஆவணங்கள் குறைந்த கட்டணத்தில் அனுப்பப்படலாம். வணிகப் பொருட்கள் மற்றும் மறு விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பார்சல் பிரிவில் சேர்க்கப்படும். வங்கி பாஸ் புத்தகம், காசோலை புத்தகம், வங்கி கணக்கு அறிக்கை, பான் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் ஆவணப்பிரிவில் இடம்பெறும். அதேபோல் 500 கிராம் வரை எடையுள்ள ராக்கி உரைகள், வாழ்த்து அட்டைகள் மற்றும் வணிக மதிப்பு இல்லாத அச்சிடப்பட்ட பொருட்களும் இந்த பிரிவில் சேர்க்கப்படும். இதற்கு அப்பாற்பட்ட அனைத்து பொருட்களும் பார்சல் பிரிவில் வகைப்படுத்தப்படும். பொதுமக்கள் மற்றும் மொத்த வாடிக்கையாளர்களுக்காக 24 விரைவு தபால் மூலம் அனுப்பப்படும் பொருட்கள் 24 மணி நேரத்திற்குள் வழங்கப்படும். 48 விரைவு தபால் மூலம் அனுப்பப்படும் பொருட்கள் 48 மணி நேரத்திற்குள் வழங்கப்படும். இந்த சேவைகள் தற்போது டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஐதராபாத் ஆகிய 6 நகரங்களில் மட்டுமே கிடைக்கின்றன. 24 மணி நேர விரைவு தபால் சேவையில் பொதுமக்களுக்கான கட்டணம் பொருளின் எடை மற்றும் தூரத்தை பொறுத்து 38 ரூபாய் முதல் 186 ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 50 கிராமிற்கும் குறைவான பொருளை உள்ளூர் முகவரிக்கு அனுப்ப 38 ரூபாய், இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு அனுப்ப ரூபாய் 94 வசூலிக்கப்படும். 48 மணி நேர விரைவு தபால் சேவைக்கான கட்டணம் பொதுமக்களுக்கு 61 ரூபாய் முதல் 121 ரூபாய் வரை இருக்கும். மொத்த வாடிக்கையாளர்களுக்கு 24 மணி நேர 38 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரையிலும், 48 மணி நேர சேவைக்கான கட்டணம் 48 ரூபாய் முதல் 72 ரூபாய் வரையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையால் ஆவணங்கள் மற்றும் பார்சல்களை தனித்தனியாக வகைப்படுத்தி அதற்கேற்ப கட்டணத்தில் அனுப்பும் வசதி கிடைக்கும் என்று தபால் துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலமாக தபால் துறையில் இந்த அதிரடி கட்டண உயர்வு செய்யப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த கட்டண மாற்றங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.